அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு திக்கடி தான். இது நிறையா பேர்த்துக்கு தெரியும், தெரியாது. இருந்தாலும் வீடியோவை பாருங்கள், முழுசாக பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அரிசியை ஆட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு அரிசி 2 டம்ளரு, பச்சை அரிசி 2 டம்ளர் ஊற போட்டு நீங்கள் ஆட்டி வச்சுக்கலாம். இல்லை இந்த ரெடிமேட் மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் 3 உலக்கு எடுத்திருக்கேன். சின்ன உலக்கில் தண்ணி சுடுதண்ணி காய வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி, சின்ன வெங்காயம் தான் போடணும். பூண்டு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேங்காய், தக்காளி சின்னதாக இருந்தால் குட்டியாக இருந்தால் 2 போடுங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள். தேங்காவை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வைக்கணும். நமக்கு இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்துருந்தோம் பார்த்திங்களா, அதை அரைச்சி வச்சிடும். தக்காளியோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். நான் இப்போ மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கறி வேணால் எடுத்துக்கலாம். மட்டன் எடுத்துக்கலாம், பீஃப் எடுத்துக்கலாம், தலைக்கறி எல்லாமே எடுத்துக்கலாம். நான் இந்த உலக்கில் தான் நான் எடுத்திருக்கேன். இது மெயினாக நீங்கள் எதில் போடுறீங்களோ அளவு, அதுக்கு இப்போ 1 டம்ளர் போட்டிங்கன்னா 1க்கு 3 டம்ளர் தண்ணி. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வணக்கின பின்னாடி அளவு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மாவு நம்ம தட்டி வச்சுருக்குறோம். 2 ஷிஃப்டாக போடணும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக தட்டிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவி உருட்டி இந்த மாதிரி லேசாக தட்டுனா உங்களுக்கு சூப்பராக வரும். மெயினாக தண்ணி நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதித்த பின்னாடி தான் நீங்கள் அந்த மாவை போடணும். கிண்டக்கூடாது, போட்ட உடனே கிண்டாதீங்க. 2 ஷிஃப்டாக போட்ட பின்னாடி கொஞ்சம் லேசாக தண்ணி வற்றிடும். அப்புறமேட்டு தான் நீங்கள் கரண்டியே போடணும். ரொம்ப கிண்டுனீங்கன்னா மாவு உங்களுக்கு உடஞ்சிரும். ஒரு 3/4 பதத்துக்கு வந்த பின்னாடி தேங்காய் போட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. உங்களுக்கு சூப்பரான திக்கடி ரெடி. நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.